சத்துரு வந்து எந்த நேரத்தை பயன்படுத்திக்குவான்னா, நம்முடைய ஜெபங்கள் காலதாமதமாகும் போது, நம்முடைய ஜெபத்திற்கு சிலதற்கு பதிலே வராது அப்படின்னு நமக்கு தெரியும் போது சத்துரு அந்த நேரத்தில் தான் விளையாடுவான். நீ என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீ ஜெபம் பண்ணது நடந்துருச்சா? நீ இவ்வளவு நீ கேட்ட இல்லை, நீ இவ்வளவு வாஞ்சிச்ச இல்லை, நீ இவ்வளவு அழுத இல்லை, எத்தனை பேர் அழுதாங்க, எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்க, அப்போ இந்த ஜெபம் எல்லாம் கேட்காம போயிடுச்சுல்ல, நீ ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி சத்துரு வந்து உங்களுடைய யாருடைய இருதயத்தையாவது கெடுத்திருப்பானே. ஆனால் உண்மையா நீங்க நம்புங்க, நம்முடைய எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதிலை தரணுன்ற அவசியம் சொல்லுங்க இல்லை. இல்லை. ஒரு ஊழியக்காரர் வந்து ரொம்ப பலவீனப்பட்டிருக்கிறார். அப்போ சபையார் எல்லாம் சேர்ந்து வந்து அவருக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, எங்க ஊழியக்காரனுடைய எங்களுடைய ஊழியக்காரனுடைய சரீரத்தை திரும்ப தாரும், திரும்ப அவரை ஊழியம் செய்ய வையும். அப்படி பயங்கரமா அழுது ஜெபம் பண்றாங்க. ஆனா அவர் வந்து ரொம்ப பலவீனப்பட்டுட்டே போறார், நாளுக்கு நாள் பலவீனப்பட்டுட்டே போறார். கடைசியில் அவர் வந்து மரித்தும் போனார். அப்போ அந்த சர்ச்சில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ரொம்ப வருத்தம், நம்ம இத்தனை நாள் ஜெபம் பண்ணியும் வந்து இந்த ஊழியக்காரருக்கு ஒரு விடுதலை கிடைக்காம போயிடுச்சு, எப்படி ஆண்டவர் வந்து அவரை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரே குழம்பி போய், நான் வந்து இனி இந்த ஆண்டவரை தேட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டேன். அப்போ வந்து இரவு நேரத்தில் ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை அவர் காமிச்சாராம். அந்த சொப்பனத்தில் வந்து அந்த ஊழியக்காரர் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, எனக்கு போதும், நான் திருப்தியாக ஊழியம் பண்ணிட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திட்டேன், இனி இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு பெரிய விருப்பம் எதுவும் இல்லை, உமக்கு சித்தமானா என்னுடைய ஜீவனை எடுத்துக்குங்க, நான் உங்கள்கிட்ட வர்றதுக்கு நான் விருப்பமாக இருக்கிறேன், எனக்கு நீங்கள் வேணும், உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு தன்னுடைய ஜீவனை அவர் கர்த்தருடைய கையிலே ஒப்பு கொடுக்கறது மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்த்தாராமா. அப்போதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாராமா, இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்காமல் இருந்ததற்கு காரணம் அந்த ஊழியக்காரர் இந்த உலகத்தினுடைய ஓட்டத்தை முடிச்சு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு வர்றதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். அப்போ சில ஜெபங்களை வந்து ஆண்டவர் வந்து நம்மை விட்டு விலக்குவதற்கு, நம்மை விட்டு தடை பண்ணி வைப்பதற்கு, நமக்கு வந்து இது இந்த காரணத்தை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக அதற்கு ஒரு காரணத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஆமென் சொல்லுங்கள். ஒரு குழந்தை வந்து 6 மாதம், ஊழியக்காரனுடைய குழந்தை 6 மாதத்தில் அந்த பனிக்குடம் உடையுது. ஒரே வன வருத்தம். கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் தாண்டி இந்த குழந்தை வயிற்றில் உருவாகி இருக்குது. அந்த குழந்தை வந்து 6 மாதத்தில் அவங்களுக்கு வலி வருது. இப்போ வந்து அந்த குழந்தைய வெளியே எடுத்தாகணுன்ற ஒரு சூழ்நிலை. ரொம்ப ஜெபம், ஆண்டவரே எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாற்றுங்க, எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாற்றுங்க. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த குழந்தை வெளியே வந்துருச்சு. அந்த குழந்தைய வெளியே எடுத்து டாக்டர் திறந்து காமிச்சா அந்த குழந்தைக்கு ஒரு தலை இருக்குது, தலையோட சேர்ந்த மாதிரி இன்னொரு தலைமா இருக்கிறத கட்டி, அந்த தலை அளவுக்கு இன்னொரு கட்டி. அதை அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை, இத்தனை ஸ்கேன்லையும் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்போ வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு தீமையெல்லாம் நடக்கலை, உங்களுக்கு என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அந்த குழந்தை உலகத்தில் பிறந்திருக்குன்னா அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தை வந்து மன நிலைமை சரியானதாய் இருந்திருக்க முடியாது. சரி, இந்த பாரத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேணாம்னு நினச்சாரு அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆறுதல் அடையணும் அப்படின்னாங்க. அப்போது சில ஜெபங்கள் வந்து நமக்கு நடக்காததை நினச்சி நமக்கு 1000 கோபங்கள் இருந்தாலும், இன்னைக்கு அப்படி யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க, நான் ரொம்ப கோபமாக வந்திருக்கிறேன் பாஸ்டர், நான் இனி ஜெபிக்கவே மாட்டேன்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன், ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படலை, என் ஜெபம் எல்லாம் எனக்கு மடியில் திரும்பி வந்துருச்சு, ஆண்டவர் ஏன் மௌனமாக இருக்கிறாரு, என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா, ஒரு ஜெபத்துக்கு கூட கர்த்தர் பதில் தரலையே அப்படின்னு ஏமாற்றத்தோட யார் இந்த சத்தத்தை கேட்டாலும் நீங்கள் ஆண்டவரை குறைவாக நினைக்காதீங்க. ஆண்டவர் வந்து ஜெபத்தை கேட்கிறவர். உங்கள் ஜெபத்திற்கு காலதாமதமானாலும் பதில் வரும். சில ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் தீமை அல்ல, கண்டிப்பாக அதில் ஒரு நன்மை இருக்கிறது. அது ஏற்ற நாளில் அது நன்மையாய் முடியும். நீங்கள் சொல்லுவீர்கள், நான் ஜெபித்திருந்ததை கர்த்தர் கேட்டிருந்தால் இன்று இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்க முடியாது, அதனால என் ஜெபத்தை நீ கேட்காததற்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்படின்னு உங்களுடைய வாய் நிறைய சில காரியங்கள் தடையாய் போகலாம், சில காரியங்கள் உங்களை விட்டு போகலாம்.
அந்த காரியத்திற்காக விடாப்பிடியாய் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கடைசியில் உங்களுக்கு ஏமாற்றமாகவே வந்திருக்கலாம். நான் இவ்வளவு ஜெபம் பண்ணேன், எனக்கு நடக்கல அப்படின்னு நீங்க சோர்ந்தே போகாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, உனக்கு அதை விட ஒரு பெஸ்ட்டை நான் வச்சிருக்கிறேன், அதை விட ஒரு பெரிய மேன்மையை நான் வச்சிருக்கிறேன், அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் கேட்காத ஜெபங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே நான் ஜெபித்தும் நீர் கேட்காத ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம், நீர் கேட்காத ஜெபங்களுக்காக ஸ்தோத்திரம். என்மேல் அன்பு வைத்து இது எனக்கு ஆகாது என்று தெரிந்து, ஆண்டவரே இது எனக்கு தேவையில்லை என்று தெரிந்து என்னை உருவாக்குவதற்காக அந்த ஜெபத்தை நீர் கேட்காமல், ஆண்டவரே அந்த ஜெபத்தை நீர் ஸ்கிப் பண்ணதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் கைகளை உயர்த்தி நான் உமக்கு நன்றி சொல்லுவேன். நீர் கேட்காத ஜெபங்களுக்காய், நீர் கேட்காத ஜெபங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 2004 வருடத்தினுடைய அந்த கடைசி முடிவில் திருச்சியில் ஊழியத்திற்காக, திருச்சியில் அங்கே தான் பாஸ்டராக இருக்கிறேன். அப்போ ரொம்ப பலவீனத்தோட ஊர் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் அப்படி அலைஞ்சிட்டே இருக்கிறேன். எனக்கு பயங்கரமான ஒரு வெறி. அப்படின்னா எங்கள் பாஸ்டர் வந்து அப்படிப்பட்ட விதத்தில் எங்களை வளர்த்துட்டார். சரி, ஊழியம்னா செத்துருங்க, பிரச்சனை இல்லை, ஆனால் ஊழியம் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற மாதிரி. ஊழியத்துக்குன்னா அர்ப்பணிச்சிட்டிங்கல்ல, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அப்படின்றத பாஸ்டர் அப்போவே எங்களுக்குள்ளே புகுத்திட்டார். அதனால் எனக்கு திருச்சியில் ஊழியமே செய்ய முடியல, ரொம்ப சிக்காயிட்டேன். அப்படியே ஆண்டவரிடத்துல கெஞ்சினேன், என்னன்னா ஆண்டவரே திருச்சியில் நான் சர்ச்சு நடத்துகிற அந்த ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசமான ஜனங்கள், ரொம்ப பாசமான ஜனங்கள். நீங்களும் பாசமானவங்க தான், நிறைய பேர் ஆன்லைனில் இருக்கிறவங்களும் பாசமானவங்க தான். ஆனால் அவங்க வந்து அன்னைக்கு வந்து பயங்கரமான பாசத்தை காண்பிப்பாங்க. அவ்வளோ அந்த நான் அப்போ பேச்சுலர் தான் இருந்தேன். அங்கே விதவிதமாக சாப்பாடெல்லாம் வரும், அப்படியெல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க. ஆனால் வந்து எப்படியாவது இந்த இடத்துல நான் ஊழியம் செஞ்சிடணும் ஆண்டவரே, என்னை எப்படியாவது சரி பண்ணுங்க ஆண்டவரே. நான் ஜெபித்த ஜெபம், வடித்த கண்ணீர் வந்து கொஞ்சமே இல்லை. அவங்க ஒவ்வொரு மாதமும் வந்து கேட்பாங்க, பாஸ்டர் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து தொடர்ந்து ஊழியம் செய்கிறீங்களா? வேற யாரும் வர மாட்டேன், நான் தான் இந்த இடத்துல ஊழியம் செய்வேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நான் சீக்கிரமாக உடல்நிலை சரியாகி வந்து 6 மாதம் 2 மாதம் போட்ட எல்லா லீவுக்கும் தகுந்த மாதிரி ப்ரேயர் வச்சு உங்களை நல்லா நடத்திடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். சொல்ல சொல்ல இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகும். கடைசியில் ஒரு 6 மாதம் வரைக்கும் அந்த ஜனங்கள் வந்து சமாளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் அவங்களுக்கு ஒரு பாஸ்டர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தானே. அதனால் கடைசியில் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் சரியாகி வாங்க, உங்களை நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாஸ்டராக ஏற்றுக்கிறோம், ஆனால் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் எங்களை வழி நடத்துறதுக்கு தேவை அப்படின்னு இன்னொரு பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கவலை, நம்ம இவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணி அதுவும் இந்த இடத்துல ஊழியம் செய்கிறதுக்காக தானே நம்ம இவ்வளோ கெஞ்சினோம். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்காம விட்டாரு, நம்மளை இன்னொருத்தர் அப்பாயின்மெண்ட் வரைக்கும் நம்மளை வந்து கர்த்தர் விட்டுட்டாரு. இனி நம்ம எப்படி அவரை போய் வெளியே போயிட்டு நம்ம எப்படி உள்ளே போகிறது, இனி அந்த ஜனங்களை சந்திக்க முடியாது, அப்படி பலவிதமான குழப்பம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் நன்றி சொல்லுகிறேன். என் ஜெபத்தை அன்னைக்கு ஆண்டவர் கேட்டிருந்தேன்னா, அன்னைக்கு அந்த சர்ச்சில் ஒரு 150 பேர் இருந்தாங்க. ஒருவேளை 150 பேர் ஒரு 200 பேருக்கு நான் வந்து ஒரு பாஸ்டராக இருந்திருப்பேன். ஆனால் இத்தனை 1000 ஜனங்களுக்கு என்னை போதகராக மாற்றணும்னு ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். ஸோ நான் இன்னைக்கு எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, என் ஜெபத்தை கேட்டதற்காக அல்ல, என் ஜெபத்தை கேட்காததற்காக உமக்கு நன்றி. என்னுடைய திட்டம் எனக்கு தெரியாது, உங்களுடைய திட்டம் உங்களுக்கு தெரியாது, உங்கள் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற திட்டம் உங்களுக்கு குறைவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாய் உங்கள் மேலும் என் மேலும் இது நடக்கும். கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே நடக்கும். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் ஜெபம் கேட்கப்படாமல் போனதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் உங்களுக்கு செய்ய போகிறதை உங்களுடைய கண்கள் காண போகிறது. நான் ஜெபித்தது அல்ல, ஜெபித்தது மட்டுமல்ல, ஜெபிக்காததையும் சேர்த்து உங்களுடைய பிள்ளைக்காக நீங்க ஜெபித்தது மட்டுமல்ல, ஜெபிக்காததையும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா.
என் பிள்ளைக்காக இவ்வளவு ஜெபித்தோம், இவ்வளவு கண்ணீர் வடித்தோம், எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சோர்ந்து போன அந்த தாயாருடைய இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்தி, கர்த்தர் முதுகை தட்டி, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் இருதயம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் பிள்ளையை குறித்து நீ ஜெபித்ததை விட பெரிய திட்டத்தை அவர்கள் மேல் வைத்திருக்கிறேன். சீக்கிரமாய் சீக்கிரமாய். ஆமேன் ஆமேன். கர்த்தாவே, கரங்கள் தட்டி கொண்டிருக்கும் போது பரலோகம் ஆமேன் சொல்லட்டும். தேவனுடைய சமூகத்திலிருந்து அந்த பதில் கடந்து வரட்டும். இது ஒரு சாட்சியாய் மாறட்டும். ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம். நீர் ஜெபத்தை கேட்கிறவர், என் ஜெபத்தை தள்ளாத கர்த்தர். மாம்சமான யாவரும் உம்மை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.